தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. இன்றைய தினத்திலே உலகமெல்லாம் புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிற இந்த நிகழ்ச்சி அரசாங்க விடுமுறையாக இருப்பதனால தேவனுடைய மக்கள் அந்த நாளை பயன்படுத்தி உபவாசம் பண்ணி ஜெபிப்பது, சிலுவை தியானங்களை தியானிப்பது நல்லதென்று கருதி இந்த சிறப்பு கூட்டத்தை நம்ம இன்றைக்கி ஒழுங்கு செஞ்சுருக்கோம். ஆண்டவர் எல்லா நாளும் நல்லதென்று கண்டார் என்று ஆதியாகமத்தில் நாட்களை படைக்கும்போது சொன்னாலும் கடைசியில் 7ஆம் நாளை ஆசீர்வதிச்சார்ன்னு இருக்கு. அந்த நாளை ஆசீர்வதித்து அங்கே ஓய்ந்திருந்தார்ன்னு இருக்கு. அது 1000 ஆண்டு அரசாட்சிக்கு அடையாளம். ஆனாலும் அப்போஸ்தல உபதேசம் என்னவென்றால், ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் நாட்களை விசேஷித்து கொள்ளுகிறவன் கர்த்தருக்குன்னு விசேஷித்து கொள்ளுகிறான், நாட்களை விசேஷத்தை கொள்ளாதவனும் கர்த்தருக்குன்னு விசேஷத்து கொள்ளாதவனாக இருந்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுறான்னு. அப்போ கொள்றதுனால ஒன்றும் இல்லை, அனுசரிக்கிறதுனால ஒன்றும் இல்லை, அனுசரிக்காதனாலையும் ஒன்றும் இல்லை. அனுசரித்தாலும் தப்பு இல்லை, அனுசரிக்காவிட்டாலும் தப்பு இல்லை. அனுசரிக்காமல் இருக்கும்போது அவன் எல்லா நாளும் சமமண்டு மெச்சூரிட்டியை காட்டுறான், அறிவு வளர்ச்சியை காட்டுறான். அந்த நாளை ஒன்றுமில்லை நாளாக இருந்தாலும் அதில் லீவாக இருப்பதுனால அதில் பயன்படுத்தி ஜெபிப்பது, ஆராதிப்பது, சிலுவை வசனங்களை தியானிப்பது தப்பு இல்லை. சிலுவை வசனம் வருஷத்துக்கு ஒரு முறை யாரும் தியானிக்கணும்ன்று பாரம்பரியமாக மத அடிப்படையில் உலகமெல்லாம் இதை நிகழ்வாக வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையான சத்தியம் என்னவென்றால், அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் என் சீசன் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. அனுதினமும் சொன்னார், வருஷத்தில் ஒரு நாள் இல்லை. அனுதினமும் சிலுவை பாடுகளை, சிலுவை தியாகங்களை, மெயின் கிறிஸ்தவத்தில் மெயின் விஷயம் என்னென்னா, இயேசு நமக்காக மரித்தார், நமக்காக எழுந்தார், திரும்ப இயேசு வரப்போகிறார், அவ்வளவுதான். இந்த 3 காரியங்கள் தான் கிறிஸ்தவ தத்துவத்திலேயே அடங்கியிருக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயேசு உயிர்த்தெழுந்ததை நம்ம நினைவு கூறுறோம். உயிர்த்தெழுதல்னு சொன்னாலே அதுக்கு முன்னாடி செத்துட்டாருன்னு அர்த்தம். அந்த பாட நினைக்க வேண்டியது இருக்கு. அவருடைய சிலுவை நமக்கு முன்மாதிரியாக அடையாளமாக நினைவு கொள்றதுக்கு தான் கிறிஸ்தவம்னு சொன்னாலே சிலுவை அடையாளம் வைக்கிறோம். அது புனித சின்னம் அல்ல, சிலுவையோர் புனித சின்னம்னு ஒரு ஐயா பாடியிருக்காருல, புனித சின்னம் கிடையாது. அப்படின்னா நம்ம கும்பிட வேண்டியது வரும், முத்தமிட வேண்டியது வரும். அப்படி கும்பிடக்கூடிய பொருளை கல்லறையில் வைப்பாங்களா? கிறிஸ்தவ கல்லறையில் சிலுவை ஏன் வைக்கிறாங்கன்னா ஒரு அடையாளம், கிறிஸ்தவ கல்லறை. கோயிலுக்கு மேலே ஏன் வைக்கிறாங்க? கிறிஸ்தவ கோயில். நம்ம உள்ளே ஏன் வைக்கிறோம்? கிறிஸ்தவ சபை. இது அடையாளத்துக்கு தான், கும்பிடுறதுக்கல்ல, வணங்குறதுக்கல்ல. ஆனாலும் இந்த சிலுவையை சிலர் முக்கியப்படுத்துறது இல்லை. குறிப்பாக பெந்தேகோஸ்துக்காரங்க முக்கியப்படுத்துறதே இல்லை, செவன்த்டேக்காரங்க சிலுவையை வைக்கிறதே இல்லை. அதுக்காக சிலுவையில் இயேசு தொங்குற மாதிரி சுரூபத்தை வச்சு ஆர்சிக்காரங்க வைக்கிறாங்க. புரோட்டஸ்டாண்டுக்காரங்க அந்த குருசை எடுத்துட்டு சிலுவை மட்டும் வைக்கிறாங்க. பரவாயில்ல போல் இருக்குன்னு பார்த்தா கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே மெழுகுபத்தி சுற்றி மெழுகுபத்தி வைக்கிறது, அந்த இடத்துல போகும்போது தலையை அப்படியே இந்த மயிலான்னு சொல்லி இந்த நீதிபதிக்கு முன்னாடி வக்கீல் போகிற மாதிரி அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அந்த சிலுவை அங்கே இயேசு இருக்கிற மாதிரி அந்த தீபத்தில் தலையை குனிஞ்சு கும்பிடுற மாதிரி, தீப ஆராதனை காட்டுற மாதிரி. அதுக்கு குருசே வச்சு விக்கிரகத்தையே தொகை போட்டு கும்பிட்டு போயிடலாமே ஆர்சி மாதிரி. ஆகவே நாம் ஏன் வச்சுருக்கிறோம்னா, அநேக கிறிஸ்தவர்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால, இப்படியெல்லாம் நான் சொல்கிறதுனால அதை கருதி சிலுவையே வேண்டாம்டான்னு சொல்லி
முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுவும் தவறு தான், அதுவும் தவறு தான். சிலுவை திருச்சிலுவைன்னு ஒரு வயலிட்டம்மா ஒரு அருமையான பாட்டு பாடியிருக்காங்க. நம்முடைய பாடல்கள் கூட சிலுவை தியான பாட்டு நிறையா நாம் பாடி வெளியிட்டிருப்போம். சிலுவை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அது அடையாள சின்னம், தவிர்க்க முடியாத காரியம். ஒரு மனிதனே சிலுவையில் அவன் இருக்கிறான். கையை நீட்டும் போது அவன் உருவமே சிலுவை வடிவத்தில் இருக்கிறான். இதுவே இந்துக்கள்ல சூலாயுதம்னு மாறி இருக்கு. இப்படி இந்த பாருங்க, சூலாயுதம். அதான் வைணவம்னு சொல்லி பட்ட ராமம்னு சொல்கிறான். இந்துக்கள்ல அப்படி மறைவு இருக்குது. இங்கிட்டு வெள்ளை, இங்கிட்டு வெள்ளை, நடுவில் மட்டும் சிகப்பு கோடு இருக்கும். நடுவில் உள்ளவர் பலியானார்னு அர்த்தம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். நடுவில் உள்ளது மட்டும் ஏன் சிகப்புனா நடுவில் உள்ளவர் பலியானார். அதுவே பட்டையா அப்படியே திருப்பி பட்டையா போட்டால் சைவம், அதுக்கு பேர். அதுவும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அந்த அடையாளம் தான். நடுவில் சந்தனத்தை வச்சு அதில் குங்குமம் போட்டு வைப்பாங்க. சந்தனம் மரத்தை குறிக்கும், குங்குமம் இரத்தத்தை குறிக்கும். நடுவில் உள்ளவர் மரத்திலே பலியானார் என்பதுக்கு அடையாளம் தான். சூளம் போன்ற பலியான மரத்திலே பலியானவரே என்று ரிக்குவேதத்தில் இருக்குது. இருதய சூளா நமகா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சூளம் போன்ற மரத்திலே பலியான நாமம் உடையவரே உமை நமஸ்கரிக்கிறோம் என்று தமிழாக்கம் பண்ணுறாங்க அதை. ஆகவே இந்த வைணவ வகையில் இந்த ராமத்தை அப்படியே விரிச்சா சிலுவை வடிவம் வருது. நம்முடைய கண்ணு பிரிவு பாருங்கள், இந்த பிரிவு, இந்த பிரிவு, இந்த மூக்கு சிலுவை வடிவத்தில் வருது பாருங்கள். இந்த இது மண்டை, இந்த இது சிலுவை, இந்த இது. உங்கள் வீட்டில் ஓடுகிற ஃபேன், காத்தாடி, மின்விசிறி சிலுவை வடிவத்தில் தான் இருக்குது. உங்கள் வீட்டில் உள்ள ஜன்னல் சிலுவை வடிவத்தில் தான் இருக்குது. எல்லா மின்சார கம்பிகளும் பார்த்திங்கன்னா வீதிகளில் சிலுவை வடிவத்தில் தான் இருக்குது. ஆகவே எங்கும் சிலுவை, எதிலும் சிலுவை அடையாளங்கள் எங்கும் இருக்கிறது. ஆகவே எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு என்று அந்த பொருள் என்ன என்பது தான் முக்கியமே தவிர எந்த மதம், எந்த ஜாதி, எந்த இனம், எந்த மொழி என்பது முக்கியம் இல்லை. எல்லாத்துக்குமே பொருள் இருக்கு. அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொன்ன கண்ணதாசன் அந்த அர்த்தத்துக்குரியவர் கடைசியில் ஆய்வு பண்ணி இயேசு கிறிஸ்து தான் சொல்லி இயேசு காவியத்தை எழுதி என்னும் எழுத்துமெல்லாம் இந்த இயேசுவே, இவரை நம்புங்கன்னு சொல்லி கடைசியில் முடித்து இறந்தார். ஆகவே தேடுங்கள் கண்டடைவீர்கள், தேடுகிற எவனும் கண்டடைகிறான். எதுலேயுமே நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதுதான் என்றுன்னு சொல்லி அதில் நின்றக்கூடாது. தொடர்ந்து தேவனை அறிகிற அறிவிலே, வளர்ச்சியிலே, தொடர்ந்து தேடும் போது, நாடும் போது, தொடர்ந்து நம்ம கேட்கும்போது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அந்த வகையில் நான் தேடிதான் இந்த மெய் ஜோதியை நான் கண்டடைந்தேன். அதுபோல் நிறையா மக்கள் கண்டடைங்கிறாங்க. சிலர் முன்னோர்களுடைய பாரம்பரியத்திலேயே ஸ்டாப் ஆகிடுறாங்க. அதுலேயே போதும்னு சொல்லி அதில் திருப்தி அடைஞ்சிடுறாதீங்க, தப்பு அது. தொடர்ந்து தேடிக்கிட்டே இருங்க, ஆய்வு பண்ணிக்கிட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உண்மை உள்ளவர்களுக்கு மெய் ஒளி, மெய் ஜோதி கண்டை அடைய கண்களை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. ஆகவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு சிலுவையின் உபதேசம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு சிலுவையின் உபதேசம். இது ஆதி அப்போஸ்தலருடைய பழக்க வழக்கம், உபதேச நடைமுறை, ஊழியமாக இருந்தது. அதில் ஒரு 7 காரியத்தை சீக்கிரமாக சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்ய போகிறேன். இந்த
தலைப்புக்கு உதாரண வசனம் 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, சிலுவையை பற்றிய உபதேசம் என்று இங்கே சொல்றதை கவனிங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் சிலுவையை பற்றி அந்த உபதேசத்தை தான் அதிகமாக யூதர்களுக்கு சொன்னாங்க, பொதுமக்களுக்கு சொன்னாங்க. ஆதி அப்போஸ்தல உபதேசத்தில் சிலுவை தவிர்க்க முடியாத ஒரு சின்னமாக அடையாளமாக இருந்தது. அதுலேயே நீங்கள் 1 கொரிந்தியர் 1 23 படிங்க, எடுத்தவங்க படிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலா இருக்கிறாரு, கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்காரு. ஆனாலும் நாங்கள் சிலுவையை பற்றிய அந்த உபதேசம் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவரை தான், அந்த கிறிஸ்துவை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கிரேக்கர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கு. என்னடா இது, கொலையாளியை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, குற்றச்சாட்டப்பட்டு சிலுவை மரத்திலே அடிக்கப்பட்டவரை போய் தேவகுமாரன்னு சொல்கிறாங்க, பைத்தியமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. யூதர்களுக்கு அது இடரெல்லாம் இருக்குது. என்னடா அது, நம்ம எந்த சிலுவையில் அறைய ரோமர்களுக்கு ஒப்பு கொடுத்தோமோ அதே சிலுவையை இப்போ உள்ள அரைஞ்ச இயேசுவை தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை ஏன் பிரசங்கிக்கிறோம்? காரணம் என்ன? கொலோசியர் 1:28 அந்த காரணத்தை அப்போஸ்தலர்களே சொல்லியிருக்காங்க. ஒரே வசனத்தில் எல்லா சத்தியமும் அடங்காது. அங்கே கொஞ்சம் இருக்கும், அங்கே கொஞ்சம் இருக்கும், இங்கே கொஞ்சம் இருக்கும். எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி தான் ஒரு சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியதாக இருக்குது. படிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவராக, எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அந்த சிலுவை பற்றிய உபதேசம் எந்த மனுஷனும் தேர்ச்சி பெற, வளர்ச்சி பெற, தேறினவனாக நிறுத்தும்படி நாங்கள் அவரையே, அவரையும் அப்படி இல்லை, அவரையே, நான் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் ஒருத்தன் அறிவிக்கணும், அது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவத்தான் பிரசங்கிக்கணும் என்ற ஒரு தத்துவத்தை ஆதி அப்போஸ்தலர்கள் அழுத்தி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் தான் வளர்ச்சி இருக்குது, அதில் தான் முதிர்ச்சி இருக்குது, அதில் தான் தேர்ச்சி இருக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி அநேகர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால, அது ஆதி அந்த அந்த 1ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே சிலர் சிலுவையை பகைச்சிட்டாங்கன்னு பவுல் சொல்கிறான். பிலிப்பியர் 3:18 அநேகர் வேறு வழியாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று அநேக முறை சொன்னேன், இப்போ கண்ணீரோடு சொல்கிறேன்னு சொன்னான். அல்லேலூயா. வேறு வழியாக நடக்கிறவன் கிறிஸ்துவுக்கு சிலுவைக்கு அவன் பகஞ்சராக இருக்கான். இயேசு வேண்டும், சிலுவை வேண்டாம். அவங்க உபதேசம் சிலுவை வேண்டாம், இயேசு வேண்டும். இயேசு கார் கொடுப்பார், பங்களா கொடுப்பார், வசதி கொடுப்பார், செழிப்பை கொடுப்பார், நினைச்சதெல்லாம் கொடுப்பார், கேட்டதெல்லாம் கொடுப்பார், குத்து நடன கும்மாங்குத்தை ரசிப்பார். இந்த மாதிரி
சிலுவை இல்லாத இயேசுவை தான் பிரசங்கிக்கிறாங்க. சிலுவை இல்லாத இயேசு வேறொரு இயேசு. புரிஞ்சுக்க, அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு. அவர்கள் பிரசங்கித்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கித்தார்கள். சிலுவையில் அறையப்படாத இயேசுவை சொல்கிறது வேறொரு இயேசு. சிலுவைன்னு சொன்னாலே பாடு, கஷ்டம், துன்பங்கள், உலக உபத்திரவங்கள், இதோட இயேசுவை பின்பற்றி வரணும். அப்போஸ்தல காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஆவிக்குரிய சகோதரர்கள்லாம் அப்படி தான் சிலர் இருந்திருக்கிறாங்க. ஆடம்பரங்கள், மேற்றிமைகள், ஆசாபாசங்கள் பெருகிடுதே. ஆடம்பரங்கள், மேற்றிமைகள், ஆடம்பரங்கள். தியாகிகள் சாரா நவரோஜ் அம்மாலாம் அரசாங்க வேலையில் இருந்தவங்க, நல்லா குரல் வளம், சினிமாவிலெல்லாம் கூப்பிட்ருக்காங்க. அந்த அம்மா போகலை, அழுதாங்களாம். சினிமாவில் கூப்பிட்டா சிரிப்பாங்க, இந்த அம்மா அழுதுருக்காங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த நிந்தனை வந்துருச்சப்பா, சினிமாவில் என்னைய பாட கூப்பிடுறாங்களே. உடனே ஒரு பாட்டு பாடிச்சான். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இன்னைக்கு உள்ளவன் விஜய், அஜித்து தான் எனக்கு டார்கெட்டு, அவன் தான் எனக்கு போட்டி, சினிமா பாணியில் தாண்டா நான் பாடுவேன்னு பகிரங்கமாகவே சொல்கிறானே. அதை இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் கொண்டாடுதுன்னா எந்த அளவில் போயிருக்குன்னு பாருங்கள். பாம்பு நடனம், குத்து நடனம், செக்ஸு நடனம், அவன் மண்டை வெட்டு, அவன் மூஞ்சி முகரையெல்லாம் பாருங்கள். நினச்சா போடா, சினிமா ஆசைன்னா சினிமாவில் போய் போகணும்ல. எத்தனை சினிமா பார்த்துருக்கேன் அவனே சொல்கிறான், எத்தனையோ படம் பார்த்துருக்கேன்னு அவனே சொல்கிறான். இப்படிப்பட்டவன் எதுக்குடா கிறிஸ்தவத்துக்கு வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கு, நாசமாகி இப்போ நாரிக்கிட்டு இருக்கு. அவனை தூக்கி பிடிக்க ஒரு கூட்டம் முட்டு கொடுக்குறதுக்கு. சிலுவை என்பதே தியாகம்தான், தியாகம்தான். தேவனுக்கு சமமாக இருப்பதே அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம்னு பவுல் எழுதிட்டு திரும்ப சுதாரிக்கிறான். அப்படி இல்லை, சிலுவையின் பாடு மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னைத்தானே தாழ்த்தினார். லேலுயா. சிலுவை இல்லாத இயேசு வேறொரு இயேசு. அதுதான் செழிப்பு. சிலுவை வந்தால் பாடு, கஷ்டம், துன்பம் இதெல்லாம் வேண்டாம். காரு பங்களா செழிப்பு, இம்மையிலேயே நூறத்தனையான வீடுகள், எல்லா தங்க சங்கிலி கொடுத்தவரே தோத்துறோம், கறிச்சோறு கொடுத்தவரே தோத்துறோம், வெள்ளை சட்டையை கொடுத்தவரே தோத்துறோம்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிட்டானே. ஆகவே ஆடம்பரங்கள், மேட்டிமைகள், ஆசபாசங்கள் இதெல்லாம் உலக இன்பங்கள், சிற்றின்பங்கள் முழுவதும் சிலுவை இல்லாத இயேசுவை பிரசங்கிக்கிறவர்கள், செழிப்பு உபதேசத்தை போதிக்கிறவர்கள் எழுப்பிவிட்டார்கள். தேவ பிள்ளைகளே, சிலுவை இல்லாத இயேசு வேறொரு இயேசு என்பதை புரிஞ்சுக்கங்க. சிலுவையோடு நம்ம போனால் தான் அந்த தியாகம், அந்த பாடு அனுகுணமும் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. அதான் ஒரு பக்தன் பாடுனா, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே. உலகம் என் பின்னாடி தான், சிலுவை தான் எனக்கு முன்னாடி. ஏன்னா தியாகம், தியாகத்தை அறிவிச்சுக்கிட்டே இருக்காது, பாடு மரணங்களை அறிவிச்சுக்கிட்டே இருக்கு, வெற்றியின் சின்னத்தை அறிவிச்சுக்கிட்டே இருக்கு. பாடுபடாமல் பரலோகம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அநேக உபத்திரங்கள் வழியாக தான் பரலோகத்தை போகணும்னு அப்போஸ்தலர் சொன்னாங்க. இடுக்கமும் ஒடுக்கமான வழியில் தான் ஜீவன் இருக்குன்னு இயேசு சொன்னார். ஆடம்பர வாழ்க்கை, குத்து நடனம், கும்பாங்குத்து நடக்க ஆடுறதெல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது.
வெளிநாட்டுக்காரன் வெள்ளைக்காரன் சொல்லி கொடுத்தது அதெல்லாம். இன்றைக்கி பெரும்பாலான கிறிஸ்தவர்கள்லாம் வெள்ளைக்காரனை தான் மாதிரியாக வைக்கிறான், அமெரிக்காக்காரன் இங்கிலாந்துக்காரனை தான் மெயினாக வைக்கிறானே தவிர கிறிஸ்தவத்தை அவன் மறந்துட்டான். வெளிநாட்டு கலாச்சாரம் ஆங்கிலேய கலாச்சாரம் தான் கிறிஸ்தவ மதமாக மாறிடுச்சு. இப்போ நமக்கு அப்படி கிடையாது, நம்ம அப்படி இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், நாங்களோ கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே வேறொரு இயேசுவுக்கு தேசம் திரும்பி போய்விடாதபடி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிற அந்த தியாகத்தையே எண்ணி இருக்கிற அதுதான் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, கீர்த்தனை பாட்டில் திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே. கண்ணீர் வரக்கூடிய பாட்டு அதெல்லாம். கீர்த்தனை எவ்வளவு அருமையான பாடல். சொத்து, சுகம், பணம், ஆஸ்தி, படிப்பு எல்லாம் அற்பமானது சிலுவையை பார்க்கும்போது, குருசை பார்க்கும்போது. ஆகவே ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த சிலுவையை அடையாள சின்னமாக அதில் உள்ள இயேசுவை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று அடித்து சொன்னாங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக, முதல் பாயிண்ட் சொல்லிட்டேன். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 2:2 படிங்க. அதுலையே 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானம் பண்ணிட்டேன்னு சொல்றான். அல்லேலூயா. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசுவை தான் நீங்கள் அறிகிற அறிவில் தான் நீங்கள் வளரணுமே தவிர வேறு எந்த வகையிலையும் நீங்கள் வேறு எந்த ரூட்லையும் போயிடாதீங்க. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசுவை தான் நீங்கள் தியானிக்கணும், வைக்கணும். நான் தீர்மானமே பண்ணிட்டேன்னு சொல்கிறான். எவ்வளவு அருமையான உபதேசம் பாருங்கள், எவ்வளோ அருமையான சத்தியம் பாருங்கள். இயேசுவை சிலுவையில் தெரியாமல் தான் அரைஞ்சிருக்காங்க யூதர்கள். அதுலேயே கீழே 8 பார்த்தீங்கன்னா, மகிமையின் கர்த்தரை அவர்கள் அறிந்திருந்தார்களானால் அவரை சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டார்களே. அறியல, அறியாமையில தான் அவரை சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க. அதனால தான் இயேசு அதை புரிஞ்சு தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அறியல அவங்க. நல்ல வேலை அப்படி ஜெபிக்க போய் தான் இந்நாள் வரைக்கும் அந்த இஸ்ரேல் நாடு நிற்கிது. எத்தனை சண்டை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் இன்றைக்கி இஸ்ரேலுன்னு பேர் சொல்கிற பைபிளில் உள்ள அந்த இஸ்ரேல் யூதர்கள் இவங்க தானாண்டு மக்கள் புரிகிற அளவுலையாவது ஒரு அடையாளத்துக்காவது இருந்து தொலைகிறாங்க. அவர் ஜெபந்தான், இயேசுவின் ஜெபந்தான். இல்லாட்டினா அழிஞ்சு போயிருப்பாங்க. இன்ன வரைக்கும் இயேசுவை தேவகுமார்னு ஒரு சிலர் தான் ஏற்றிருக்காங்களே தவிர 90% இயேசுவை தேவகுமார்னு ஏற்றுக்கல. எப்போ ஏற்றுக்குருவாங்க? 2ஆம் வருகையில் இயேசு வரும்போது சகரியா 12:10 குத்தின என்னை நோக்கி பார்த்து புலம்பி அழுவாங்க. எல்லார் மேலேயும் அப்பையும் என் கிருபையின் ஆவியை நான் ஊற்றுவேன், எல்லாம் அழுவாங்க. இந்த பிரகாரமாய் ரோமர் 11:26 படி இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னே போட்டு பவுல் எழுதுறான். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு அவங்களுக்கு அது இடம்லாம் இருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கிற முடியல. இனிமேல புரிவார்கள், அறிவார்கள். ஆகவே இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவைத்தான் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ளணும். இந்த சிலுவையைத்தான் அனுதினமும் நினைக்கணும்னு தீர்மானமே பண்ணிட்டேன்னு பவுல் சொல்கிறான். அப்போ சொல்லக்கூடிய தீர்மானம் தான் நம்ம தீர்மானமாக இருக்கணுமே தவிர நமக்குன்னு ஒரு தனி தீர்மானம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி எந்த சபைகளுக்கும் சொல்கிறேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கன்னு அவங்க தவிர வேறு யார் சொல்லக்கூடும்? யார் சொல்ல முடியும்? ஆகவே அந்த தீர்மானம் தான் நம்ம தீர்மானமாக இருக்கணுமே தவிர
நமக்குன்னு நம்ம சபைக்குன்னு ஒரு தீர்மானம், நம்ம ஸ்தாபனத்துக்குன்னு ஒரு தீர்மானம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்குது, அது தவறானது. எல்லாத்தையும் விட்டு நம்ம விலக வேண்டியதாக இருக்கிறது. 2. மூன்றாவதாக கலாத்தியர் 2:20 படிங்க. மூன்றாவது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிலும் பிழைச்சிருக்கேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே பிழைச்சிருக்கிறார். போதும் போதும் பாருங்க, சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனால் பிழைச்சிருக்கேன். அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? பிழைச்சிருக்கேன்னா மாம்சத்தில் பிழைச்சிருக்கேன் நான், ஆனால் மாம்சத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், ஆனால் பிழைச்சிருக்கேன். அதில் அர்த்தம் என்னென்னா, ஒருத்தன் நம்மளை கெட்ட பேச்சு பேசுகிறான், அடிக்க வர்றான், நம்மளை கொடூரமாக தாக்குறான். நாமளும் பதிலுக்கு பதில் அடிக்க முடியும், ஆனால் பிழைச்சிருக்கேன், அடிக்க முடியும், செத்த புணம் கிடையாது. ஆனால் அடிக்க முடியாதபடி நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். என் கையை அடிக்க முடியல, என் கையை எப்படி இருக்கு? சிலுவையில் அறையப்பட்டாச்சு, அவரோடு கூட நான் அரைஞ்சிட்டேன். ஆனால் பிழைச்சிருக்கேன், அடிக்க முடியும், அடிக்க முடியாது, அறையப்பட்டாச்சு. குடிக்க முடியும், குடிக்க மாட்டேன். கெட்ட பேச்சு பேச முடியும், பேச மாட்டேன். திருட முடியும், திருட மாட்டேன். பொய் சொல்ல முடியும், சொல்ல மாட்டேன். தவறான வழியில் போக முடியும், போக மாட்டேன். எல்லாம் செய்ய எனக்கு உரிமை உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களால் எல்லாம் முடியும். ஆண்டவர் சுயாதீனமாக தான் மனசில் படைச்சிருக்காரு. ஆதாமை பார்த்து அந்த கனியை சாப்பிடாதேன்னு சொன்னவர் கையை கட்டி போட்டாரா? பிடுங்கி சாப்பிட்டான்ல. அந்த அம்மா பிடுங்கி சாப்பிட்ருக்காங்க, இவனும் சாப்பிட்டான்ல. முடியும், செய்யாதேன்னு சொன்னார். முடியும், செய்யாதேன்னு சொன்னார். அப்போ செய்ய முடிஞ்சும் செய்யாமல் இருப்பது தான் தேவன் விரும்புகிறாரு. அதுக்கு பேர் தான் சுயாதீனம். நமக்கு அந்த உரிமை இருக்குது. அதுபோல் இன்றைக்கி பாவத்துக்கு போக உரிமை இருக்குது. வேசித்தனம் பண்ண, விபச்சாரம் பண்ண, சினிமா பார்க்க, ஆபாசங்கள் போக எல்லா உரிமை நமக்கு இருக்குது. யாரும் நமக்கு கட்டுப்படுத்த முடியாது, யாருக்கு நம்ம அடிமை கிடையாது. ஆனால் அது கூடாது. சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், பிழைச்சி தான் இருக்கேன், அந்த உணர்வெல்லாம் இருக்குது. ஆனால் செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது. நான் சிலுவையில் அறையப்பட்டாச்சு, முடியல, என் கால் நடக்காது, அறையப்பட்டாச்சு, அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டாச்சு, ஆகிலும் பிழைச்சிருக்கேன். அதனால் நான் அல்ல, அந்த வார்த்தையை கவனிங்க. நான் என்ற அகந்த இல்லை, நான் என்ற துமுறு இல்லை, நான் என்ற மேட்டுமை இல்லை, நான் என்ற அகந்த இல்லை. அப்போ யார்? கிறிஸ்துவே என்னிலே பிழைச்சிருக்கிறார். லேலுயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உடனே செத்துரல. அங்கே எவ்வளவோ வார்த்தைகள் பேசுகிறாரு. சாகும்போது தான் சில ஆளுங்க உண்மையை பேசுவாங்க, எரிச்சலை கொட்டுவாங்க. சில ஆளுங்க நல்லா சாபம் போட்டு சபிச்சு சாவாங்க. ஆனால் இயேசு சாகும்போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும். கல்லனை பார்த்து சொல்கிறார், இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். தேவன் இயேசுவை கைவிட்டாரே, இவர் பதிலுக்கு பதில் செய்யாமல், என்னுடைய ஆவியை பிதாவே உங்களுடைய கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன், அவர் என்னை கைவிட்டாலும் நான் அவர் கரத்தில் தான் என் ஆவியவே கொடுப்பேன்னு சொல்கிறார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் இயேசு. கிறிஸ்துவின் சிந்தையே நம்மிலும் இருப்பதாக. கிறிஸ்தவர்களில் அந்த சிந்தை தான் இருக்கணும். அந்த சிந்தை ஸ்தேவானுக்கு இருக்கிறதுனால தான் கல்லெறிஞ்சு கொள்ளும் போது தேவனே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் கடைசியில் அவன் ஒப்பு கொடுத்து தான் செத்தான். ஏன்னா அவன் கிறிஸ்தவன் இல்லாதவன் அந்த வார்த்தை வராது. இப்போ தாவீதை
எடுத்துக்கிட்டு அவன் சாகும்போது என்ன சொன்னான்னா, சாலமோனை கூப்பிட்டு, ஏய் இந்த மாதிரி நாபால்னு ஒருத்தன் ரொம்ப என்னைய விம்சப்படுத்திட்டான், ரொம்ப என்னைய வஞ்சிட்டான், பேலியாளின் மகனே ஓடிப்போ, பேலியாளின் மகனே ஓடிப்போ, அப்படியே வஞ்சான். பக்கத்தில் உள்ளவன் வெட்டி கொல்லவான்னு சொன்னால் நான் என்னமோ கெத்து இப்போ நல்ல மாதிரி நடித்து கொல்லாத, கர்த்தர் அவனை வையா வச்சிருக்காருன்னு பெரிய தியாகி மாதிரி அவன் பேசினான் அன்னைக்கு. ஆனால் அவன் சொந்த புத்தி சுய புத்தி கடைசியில் வெளிப்படுது. அவனை கொல்லாமல் விடாத, அவன் நரமயிர சமாதானமாக பூமியில் வந்து இறக்க பண்ணாத, அவன் கொன்று அவனை குத்துயிராக அவனை அடித்து அவனை அநியாயமாக நீ வந்து கொல்லணுமே, பழிக்கு பழி வாங்கணுமே தவிர சும்மா விடாதேன்னு சொல்லிட்டு தாயா செத்தான். அந்த சாகிற வயசில் கூட அவனுக்கு ஒரு கிளுகிழுப்பு தேவை. ஆசா என்ன ஒரு பொம்பளைய, ஒரு சின்ன வாலிப பொண்ணு, பாவம் ஒரு 13-14 வயசு இருக்கும். ஆசா சூடு ஏற்றுறதுக்காக திருமணம் கட்டி கொடுத்து கட்டி பிடிச்சி அணைச்சி அந்த அந்த குளிர் அந்த இன்பத்திலேயே இருந்து அவனால் முடியாத வயசை சாக அந்த நேரத்தில் கூட அந்த கிளுகிழுப்பு தேவை அவனுக்கு. இவனாயா கிறித்தவன், இவன் குமாரனா ஏசு, தாவீதின் குமாரனேன்னு அறிவில்லாமல் சொன்னாங்க. ஏசு அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. ஏன்ப்பா 110ஆம் சங்கீதத்தில் அவனே அந்த கிறிஸ்துவ ஆண்டவர்னு சொல்லியிருக்கும்போது அவனுக்கு இவர் எப்படிடா குமாரனாக இருக்க முடியும்னு கேள்வி கேட்குறாரு. எவனும் பதில் சொல்ல பேசலை, அதோட வாயை திறந்து எவனும் பேசலை. அதனால் இயேசு தாவீதின் குமாரன் அல்ல, ஆபிரகாமின் குமாரனும் அல்ல, அவர் தேவகுமாரன். லேலுயா. அவர் மரித்தோர்ந்து உயிர் தொழுந்ததுனால தேவகுமாரன் பலமாய் ரூபிக்கப்பட்டார். தாவீதின் குமாரனாக இருந்தால் உயிர் தள்ள முடியாது, ஆபிரகாமின் குமாரனாக இருந்தால் உயிர் தள்ள முடியாது. ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு உயிர் திறந்தானா? ஏன் அவன் மகன் யாக்கோபு உயிர் திறந்தானா? ஏன் தாவீது குமாரன் சாலமோன் உயிர் திறந்தானா? கிடையாது. இயேசு தேவகுமாரன், அதனால உயிர் திறந்தார். தேவனே இயேசுவை எழுப்பினார் என்று இருக்கு. லேலுயா. ரகசியங்கள்லாம் யாருக்கு தெரியும்? தாவீதை போல நடனம் ஆடுவேன்னா தாவீது செஞ்சதெல்லாம் நீ செய். இப்போ அப்படி தான் செஞ்சு தாவீது செய்ததெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்ல இப்போ. ஆகவே தாவீது நம்ம கோல் மாடலோ முன்மாதிரியோ அல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை பற்றிய அந்த உபதேசம், சிலுவை அறையப்பட்ட அந்த இயேசு, அவருக்குள்ளே நான் பிழைச்சிருக்கேன், அவரோட கூட சிலுவையில் நான் அறையப்பட்டிருக்கேன். அந்த சிந்தையை தவிர வேறு எந்த வகையிலும் கிறிஸ்தவர்களுக்கு வேறு எந்த ரூட்டும் இருக்கக்கூடாது என்பது தான் ஆதி அப்போஸ்தலருடைய தீர்மானம், சட்டம். லேலுயா. நாலாவதாக 7 நம்பரோடு நான் முடிக்க போகிறேன். 4வது பாயிண்ட்டு கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை படிங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. லேலுயா. நம்முடைய மேன்மை சிலுவை, அது ஒரு அவமான சின்னமாக குலக்கருவியாக சிலர் நினைச்சு சாபத்தீடாக அடையாளமாக, அபசுகுணத்தின் அடையாளமாக, சபிக்கப்பட்ட அடையாளமாக அதை கருதுகிறாங்க. அந்த சாபத்தையே இயேசு ஆசீர்வாதமாக மாற்றினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார் என்று கலாத்தியர் 3:13 இருக்கு. ஆகவே உலக பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையிலே சுமந்து அந்த சாபத்தை போக்கி அந்த சிலுவையே மேன்மையாக எண்ணக்கூடிய அளவில் வைத்துட்டார். அப்போஸ்தலர் சொல்கிறாங்க.
சிலுவை குறித்து அல்லாமல் வேறு எதை குறித்து நான் மேன்மை பாராட்டவே மாட்டேன். அதுதான் சிலுவையின் உபதேசம் சொல்கிறது. ஏன் அப்படியே படிங்க, அதுலேயே படிங்க. அவரால் உலகம் எனக்கு, அவரால் உலகத்துக்கு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறைஞ்சிருக்கேன். அந்த ஒரு வசனத்தில் 3 சிலுவை வருது கவனிங்க. இயேசு உயிர் விடும்போது அந்த 3 சிலுவை அங்கே இருந்தது. இந்த பக்கம் ஒரு சிலுவை ஒரு கல்லை, இந்த பக்கம் ஒரு சிலுவை கல்லை, நடுவில் ஒரு சிலுவை இயேசு. அந்த 3 சிலுவை அங்கே இருந்தது. அதில் ஒரு சிலுவையில் தொங்கினவன் ரட்சிக்கப்பட்டான், மனம் திரும்பினான். ஒரு சிலுவையில் உள்ளவன் ஒன்றும் பேசாமையே போயிட்டான். நடுவில் உள்ள அந்த சிலுவையாகிய அந்த இயேசு உயிர்த்தெழுந்தார். லேலுயா லேலுயா. ஆகவே வேற எதையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், இதுதான் எனக்கு மேன்மை என்று அப்போஸ்தல உபதேசம் பவுல் சொன்னார். நான் 5வதாக எபேசியர் 2:16 5வதாக எப்படியெனில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதான காரணமாக நம்ம ஆகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையை, அந்த நடுச்சுவரை ஜாதி சுவர், இந்த சில ஆளுகள் ஜாதிக்கு நடுவில் ஒரு சுவர் வைப்பாங்க, இந்த பக்கம் நீ வரக்கூடாது அந்த பக்கம் நீ வரக்கூடாதுன்னு ஒரு ஜாதி சுவர் வைப்பாங்க. அதை தகர்த்து உடைச்சி சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு தான் அந்த சட்டம், புறஜாதிகளுக்கு அது பொருந்தாது. அந்த சட்ட திட்டங்களை தம்முடைய மாம்சத்திலேயே அதை ஒழிச்சு, அதாவது புறஜாதிகளையும் யூதர்களையும் தமக்குள்ள ஒரே புதிய மனுஷனாக 2 பேரையும் இணைச்சி இப்படி இந்த விதமாக சமாதானம் பண்ணி, எதில் கொண்டு இருக்காரு? பகையை சிலுவையில் தான் கொண்டு இருக்காரு. அதனால தான் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குள்ள ஒப்புரவாக்கினார். இத்தனை ரகசியம் இருக்கு. லேலுயா. அந்த ஒரே சரீரம் தான் சரீரமாகிய சபைன்னு சொல்றது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு இயேசு தலையா இருக்காரு. சரீரமாகிய சபையில் யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த பாசை இந்த பாசை, அந்த நாடு இந்த நாடு, எந்த நாடும் இல்லாமல் கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறீர்கள். இதை செய்தது சிலுவை. சிலுவையிலே அதை செய்து முடித்தார். லேலுயா. 6வதாக கொலோசியரில் 1:20 படிங்க. 6வது பாயிண்ட், 6வது நம்பரு. அவர் சிலுவிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கி கொள்ள பிதாவாகி தேவனுக்கு பிரியமாயிற்று இருக்கு. லேலுயா. ஆகவே சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால தான் சமாதானம் ஏற்பட்டது. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு நமக்கு பகையாயிடுச்சு. ஆதாமிலிருந்து எடுத்துக்கிட்டா தேவனுக்கு சத்துருக்களாய் மாறின நாம் ஆதாமின் சந்ததிகள். ஆதாமுக்குள் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மூலமாய் சமாதானம் பெறுகிறோம். இயேசுவின் சிலுவை மூலமாக ஒப்புரவாகிறோம். பரலோகத்தை பூலோகத்தையே இணைக்கிறார் இருக்கு. அந்த சிலுவை தான் ஏணி. மேலே உள்ளது பரலோகத்தை எட்டுது, கீழே உள்ள முனி பூமியில் எட்டுது. நடுவில் தொங்குறார் அவர் சிலுவையில். 2 பேரையும் அங்கிட்டு ஒரு தேவன் பக்கம் ஒரு கையை பிடிக்கிறாரு, மக்கள் பக்கம் ஒரு கையை பிடிக்கிறாரு, 2 கையை பிடிக்கிறாரு. நடுவில் இயேசு மத்தியஸ்தராய் புலம்புகிறார். துடிக்கிறார், துடிக்கிறார். உலக பாவத்தையெல்லாம் இயேசு சப்போர்ட் பண்ணி சுமந்ததுனாலே
பாவத்தை பாராத சுத்த தெய்வம் மகனுண்டு பாராமல், ஒரே பேரான குமாரண்டு பாராமல் இயேசுவை தேவன் கைவிட்டுட்டார். அப்போ கதறாரு, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த நேரத்தில் அப்பான்னு சொல்லலை, தேவனேன்னு சொல்கிறார். ஏன்னா அப்பா என்ற தகுதியை இழந்துட்டாரு, தேவனே என்ற இடத்துக்கு வந்துட்டாரு. ஏன்பா கைவிட்டீங்கன்னு கதறாரு. திரும்ப பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பலப்படுத்துகிறாரு. திரும்ப அந்த பிதா என்ற ஸ்தானத்துக்கு வந்து உம்முடைய கரத்திலேயே ஆவியை ஒப்பு கொடுத்துட்றேன் போ. கடைசியில் பிதா என்ற இடத்துக்கு தான் வந்து முடிக்கிறார். இவ்வளோ தியாகமாக இருக்கு. அந்த சிலுவை தான் சமாதானத்துக்கு அடையாளம். ஆகவே சிலுவையை மறக்காதீங்க. உங்கள் வீடுகளில் சிலுவையில் வைங்க, ஆனால் கும்பிடாதீங்க. அடையாளம் சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் அந்த தியாக சின்னம், இந்த சொன்ன வசனங்கள்லாம் ஞாபகம் வர்றது. நம்ம கோயிலில் பாருங்கள், எல்லா ஜன்னல்லையும் சிலுவை வச்சுருக்கேன். சிலுவை முன்னாடி வச்சுருக்கோம், இந்த இங்கே சிலுவை வச்சுருக்கோம். சிலுவை ரொம்ப ஆரம்பத்திலேருந்தே நான் ரொம்ப விரும்புவேன். நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முந்தி பிசாசுகள்லாம் என்னை துரத்துன மாதிரி சொப்பனம் கண்டேன். மேட்டில் ஒருவர் தேவதூதன் நின்று சிலுவையை கையில் பிடிச்சி வா 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 இந்த சிலுவையை பிடிச்சிக்க வா 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 வான்னு கூப்பிட்றான். நான் அவனை நோக்கி ஓடுறேன். என் காலை பிடிச்சி பிசாசு இழுக்குது கீழே, போக விடாதபடி. ஒரு பெரிய கூட்டம், கருப்பின கூட்டம் என்னை பிடிச்சி இழுக்குது. இங்கே வா சீக்கிரம் வான்னு மேட்டுக்கு அந்த தூதை அழைக்கிறான். கஷ்டப்பட்டு போய் அந்த சிலுவையை பிடிச்சிட்டேன். இந்த பக்கம் திருமணம் ஒன்று டக்குன்னு ஆவிகள்லாம் போயிடுச்சு. அந்த சிலுவை இன்ன வரைக்கும் எனக்குள்ளே இருக்குது. அந்த சிலுவை எனக்கு முன்னே நிற்கிது, உலகம் எனக்கு பின்னே நிற்கிது. அல்லேலூயா. என் உபதேசங்கள், என்னுடைய பாடல்கள், என்னுடைய புஸ்தகங்கள் எல்லாம் பாருங்கள், இந்த தியாகம்தான். பணம், காசு, ஆடம்பரம், செழிப்பு முக்கியமல்ல. இதுதான் எனக்கு முன்னே, உலகம் என் பின்னே. ஆனால் இதை கடைசி வரைக்கும் நான் நிரூபிக்கணும். நாளைக்கு பிசாசு என்னை சோதிக்கிறதுக்கு ஒரு 10 கோடி என் கையில் கொடுத்து மடமாற்றம் செஞ்சு என்னை மனசு மாற்றினான்னா அந்த நேரத்தில் இந்த பவுல் நிற்கணும். அப்போ தான் நான் சொன்னது உண்மையை தவிர இன்றைக்கி வறுமையில் கஷ்டத்தில் நான் சொல்லலாம். கடைசி வரைக்கும் நிற்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் உண்டாயிருக்கு. 2 தீமோத்தேயு 4:7. யாவருக்கும் பிரசன்னம்னா வருகை. அவர் வருகை எதிர்பார்க்கிற எல்லாருக்குமே இந்த ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. சிலுவையை முன்னாடி வச்சிருக்கிறவன் என்னைக்கும் ஆடம்பரம் பண்ணவே மாட்டான், ஆபாசம் செய்யவே மாட்டான், அசிங்கம் செய்யவே மாட்டான். சிலுவை முன்னாடி நிற்கும் போது எப்படி அவன் பாவம் செய்ய முடியும்? செய்ய முடியாது. அதான் சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்கிறான்ல. பொழைச்சிருக்கேன், செய்ய முடியும், ஆனால் செய்ய முடியாது, அறையப்பட்டாச்சு. அதுபோல் ரசிக்கப்பட்டவனுக்கு பாவம் செய்ய வாய்ப்பு வரும், சூழ்நிலை வரும், செய்ய முடியாது அவனால். அல்லேலூயா. செய்ய முடியாது. அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கான். அல்லேலூயா. 7வது சொல்லி முடிக்கிறேன். 7வது நிறைவு சொல்லி முடிக்கிறேன். கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையெல்லாம் இயேசு உரிந்து கொண்டு வெளியரங்கமாய் நிர்வாணமாகி, இயேசு நிர்வாணமாக சிலுவையில் அறைஞ்சி கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. கடைசியில் ஒரு அங்கி இருந்துச்சு, அதை கூட உருவி சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்க. நிர்வாண கோலமாக, வெளியரங்கம்னா நிர்வாணம். ஒருத்தன் எதை வேணாலும் இழக்கலாம்ப்பா, மானத்தை இழக்க முடியாது, வஸ்திரத்தை, அந்த ஒட்டு துணியை இழக்க முடியாது ஒருத்தன். இயேசு அதை இழந்தார்.
அதனால தான் பொம்பளைகள்லாம் தூரமாக நின்னாங்கன்னு இருக்கு. மத்தேயு 27:55 சாதாரண பொம்பளைகள் இயேசுவுக்கு ஊழியம் செய்த பொம்பளைங்க ஸ்திரீகள் பக்கத்துலலாம் வரணும். மரியாளம்மா நின்றுக்கிட்டு இருக்கு, பக்கத்துலலாம் வரணும், தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு இருக்கு. காரணம், அந்த 3 கள்ளர்களும் சிலுவையில் வந்து இயேசுவோட கூட அந்த 2 கள்ளர்களும் இயேசுவும் சேர்த்து சிலுவையிலே நிர்வாணமாய் வெளியரங்கமாக கோலமாகி தான் அறையப்படுறாங்க. பொதுவாக கள்ளர்களை திருடர்களை அப்படித்தான் அறையப்படுவாங்க. பொதுவாக தேவ பிள்ளைகளே, இயேசு பரலோகத்தை இழந்தது, மகிமை இழந்தது, ஆடம்பரங்களை இழந்தது, மேட்டிமை பகுட்டுகளை இழந்ததெல்லாம் இல்லை, தன்னுடைய வஸ்திரத்தையே மானத்தையே இழந்தார் ஐயா. இன்னைக்கு இதை விட என்ன தியாகம் செய்ய முடியும்? இப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் இப்படி செஞ்சுருந்தா நல்லா இருக்குன்னு எவனும் சொல்ல முடியாது. அவ்வளோ தியாகம் பண்ணிட்டார். நமக்கு எதிராக இருக்கிற நியாயப்பிரமாண சட்ட திட்டங்கள் எல்லாம் உடைச்சி, கையெழுத்தெல்லாம் குலைச்சி, அவைகள்லாம் சிலுவையிலே ஆணி அடைச்சி எல்லாவற்றுக்கும் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று ஆதியாகமம் 3:15 சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அன்னைக்கு நிறைவேறிச்சு. சாத்தான் சர்ப்ப ரூபம் கொண்டு ஏவாளை வஞ்சித்தது போல சர்ப்பத்தோடு அவனை ஒப்பிடுறதுனால சர்ப்பத்தின் தலையை சிலுவையிலே நசுக்கி வெற்றி சிறந்தார். லேலுயா. சர்ப்பம் தலையை நசுக்கினாலும் அது சாகாது, வாழு ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது, சும்மா ஆட்டிக்கிட்டு இருக்கும். தெரியாத பிள்ளைங்க அதை பார்த்து பயப்படுவாங்க, தெரிஞ்சவங்க அது பல்ல பிடுங்கிட்டாரு, தலையை நசுக்கிட்டாரு, பயப்படுவது வேண்டியது இல்லைன்னு அதை நினைப்பாங்க. அதுபோல் சத்தியம் தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க சாத்தானுக்கு பயப்பட மாட்டாங்க. உபதேசம் புரிஞ்சவன் சாத்தானுக்கு அஞ்ச மாட்டான், பிசாசுக்கு அஞ்ச மாட்டான். ஏன்னா சிலுவையில் அவர் நசுக்கிட்டாரு, வெற்றி சிறந்துட்டார். இப்போ வாழு தான் ஆட்டிக்கிட்டு இருக்கு. இந்த வாளால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஏசாயா 9:15 அந்த வாள் என்ன தெரியுமா? பொய் போதகம்னு போட்டிருக்கு. பொய் போதகம், கள்ளத்துக்கு சொல்லிய பொய் போதகம் தான் வாளுன்னே போட்டிருக்கு. ஒரு விசுவாசியை வீழ்த்த பொய் போதகம். இயேசுவின் நாமத்தை கொண்டு இயேசுவின் பேரால் சுவிசேஷம், வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி, வேறொரு இயேசுவில் இன்றைக்கி ஜனங்களை அந்த வாள் வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கு. ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. போடப்பட்ட அஸ்திவாரமாகி இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு எந்த அஸ்திவாரத்தையும் போட ஒருவனாலும் கூடாது என்று 1 கொரிந்தியர் 3:11 இருக்கு. அப்போ சில தீர்க்கதரிசியுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்ட குலமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்த சபை எடுத்துக்கொள்ளும், மற்றதெல்லாம் கைவிடப்படும். எபேசியர் 2:20-22 வரை உள்ள வசனம். அந்த அஸ்திவாரம், அந்த கண்மலை கிறிஸ்துவே. லேலுயா. ஆகவே அந்த சிலுவையை பற்றிய அந்த 7 விதமான அந்த சிலுவையை பற்றிய வார்த்தைகளை, நிறைவை, பூரணத்தை நான் இன்றைக்கி முடிக்கிறேன். இதை கேட்குற யூடியூப் வாயிலாக கேட்குற தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, நம்ம எல்லாருக்கும் சிலுவை முன்னே உலகம் என் பின்னே என்ற நோக்கத்தோடு கூட, சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் என்ற தீர்மானத்தோடு, உணர்வோடு கூட, எண்ணத்தோடு கூட, எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு உலகத்தை ஜெயித்தது போல அவருடைய மக்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும். அவங்க தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் இயேசுவை பின்பற்றி அவருடைய சீடர்களாக, பாக்கியவான்களாக பரலோகத்தை போய் எட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிலுவையின் உபதேசம் என்ற அந்த தலைப்பை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.